மருந்தீஸ்வரர் மருந்தாம்பிகை கோவில் மகா கும்பாபிஷேக விழா. அதாவது ரங்கமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள மருந்தீஸ்வரர் மருந்தாம்பிகை கணபதி ஆஞ்சநேயர் பைரவர் இவங்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அக்ஷய திருதியை அன்று மகா கும்பாபிஷேக விழா நடந்தது. அக்ஷய திருதியை அன்று ஒரு சுப நிகழ்வான, அதுவும் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு. அதனால் அந்த வாய்ப்பு கிடச்சனால நானும் கலந்துக்கிட்டேன். கோவிலில் காலையில் தனித்தனியே அந்தந்த தெய்வங்களுக்கு யாகங்கள் நடந்து, யாகசாலையில் கலசங்களில் புனித நீர் எடுத்துக்கிட்டு ஒரு 10 மணி சமயத்தில் ஒரு சுப முகூர்த்தத்தில் அந்த கும்பாபிஷேக நிகழ்வு நடந்தது. அதை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. இந்த சுப நிகழ்வை முடித்துக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா, அன்றைய தினம் அக்ஷய திருதியை அப்படிங்கிறனால, அக்ஷய திருதினா பொருள் வாங்கி சேர்க்கறது அப்படிங்கிறத விட உண்மையாலுமே தானங்கள் ஏதாவது செய்கிறது நல்லது. அந்த வகையில் அன்னதானம் முதன்மையானது. அதுக்கு அடுத்தபடியாக சாஸ்திர தானம் சிறப்பானது. அந்த அன்னதானத்துக்கு அடுத்தபடியாக இருக்கிற சாஸ்திர தானத்தையாவது நம்மளால் முடிஞ்ச சின்னதாக செய்வோம் அப்படின்னு தங்கமயில் நகைக்கடையில் பார்த்திங்கன்னா, இது மாதிரி விசேஷமான நாட்களில் சாஸ்திர புத்தகங்கள் விநியோகிப்பாங்க. அங்கே போய் 3 பகவத்கீதை புத்தகங்கள் வாங்கி அதை படிக்கிறதுக்கு ஆர்வமுள்ள நபர்களுக்கு 3 பேருக்கு கொடுத்துட்டு வந்தேன். ஸோ அந்த அக்ஷய திருதி சிறப்பாக முடிந்தது.